விஜய் வந்து தாத்தா கிட்ட ஃபோட்டோ காட்டி கேட்டோன்னே, வேறு வழி இல்லாம தாத்தாவும் எல்லா உண்மையும் சொல்றாரு. அத கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. எனக்கு இந்த மாரிலாம் ஆயிடுச்சுன்னா, என் காவேரி என்ன வந்து விட்டுருப்பாளா? என்ன பத்திரமா பார்த்துருப்பா. ஆனா இந்த நிலைமையில என் காவேரியை விட்டுட்டு, என்னை இப்படி பிரிச்சுட்டீங்களே! நீங்கலாம் மனுஷங்க தானா? உங்களலாம் நான் மன்னிக்கவே மாட்டேன். அப்படி சொல்லிட்டு விஜய் கதறி கதறி அழுறாரு. அவளால தாங்கிக்க முடியல. எவ்வளோ அவங்க சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனா விஜய் வந்து சமாதானம் ஆக மாட்டேங்கிறாரு. "ஓ என் மூஞ்சிலயே முழிக்காதீங்க. உங்கள பார்த்தாவே எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த மாரிலாம் மனுஷங்க யாராவது இருக்க முடியுமா? இறக்கம்ன்றது உங்களுக்குலாம் இல்லவே இல்லையா? என் குழந்தைய தாய்கிட்டேருந்து பிரிச்சுட்டீங்க. என்ன என் பொண்டாட்டிக்கிட்டேருந்து பிரிச்சுட்டீங்க. நீங்கலாம் மனுஷங்களே கிடையாது. நீங்க சொன்னதெல்லாம் நம்பி நான் இவ்வளோ வருஷம் என் காவேரியை தவிக்க விட்டுட்டேனே! அவ பாவம் அவ. எல்லாத்தையும் மறந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டுருக்கா. அவள நான் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேனே! அப்டி சொல்லிட்டு பயங்கரமா அழறாரு. தாங்க முடியாம கதறி அழறாரு. தாத்தாவும் மத்தவங்களும் என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, விஜய் ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. இந்த மாரி காவேரி வந்து இல்லன்னு சொன்னது, அவர் அத நம்புனது எல்லாத்தையும் நெனச்சு பார்க்குறாரு. அப்போ எல்லாமே பொய்யி. இவ்வளோ நாளா வந்து என் குழந்தைய வந்து பார்க்க வராம அத்தை இருந்தாங்க. ஆனா, அத்தை ஏன் இருந்தாங்க? எதுக்கு இருந்தாங்க? அவங்க எங்க இருக்காங்க? எத பத்தியும் நான் யோசிக்கல. இவங்க சொன்னது எல்லாத்தையும் நான் நம்பிட்டேன். நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன் அப்டி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து வந்து முதல்ல காவேரிய போயிட்டு நாளைக்கு மீட் பண்ணணும். ஆனா, காவேரிக்கு தான் என்ன அடையாளம் தெரியாதே. அவ என்ன பார்ப்பாளா? என்கிட்ட பேசுவாளா? அவள எனக்கு தெரியாதுன்னு சொன்னா நான் என் 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 மனசு எப்படி கஷ்டப்படும்? அவள பார்த்தா என்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே புரியலையே! அப்டி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே விஜய் தூங்கியும் போறாரு. இங்க வந்து தாத்தா அழுதுட்டுருக்காரு. அவங்க அவங்க வந்து அவங்க பொண்ணும் வந்து அவங்க மருமகனும் அவர சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து வந்து விஜய் என்ன பண்றாரு, காலையிலே கிளம்பி போறாரு. எங்க விஜய் காணோம் அப்டின்னோனே, அவன் காலையிலே கிளம்பி எங்கேயோ போனான்ப்பா. எதுவுமே சொல்லல அப்டின்னோனே, எனக்கு புரியுதும்மா. அவன் கண்டிப்பா காவேரி பார்க்க தான் போயிருப்பான் அப்டின்னோனே, இப்ப என்னப்பா பண்றது? காவேரி கூட்டு வந்தா மறுபடியும் அந்த பசுபதிய தொல்ல குடுத்தா ஒண்ணும் பண்ண முடியாது. விஜய் இதுக்கப்புறம் நம்ம அடக்கவும் முடியாது. விஜய் வந்து எடுக்கிற முடிவு தான் இனிமேட்டு ஒண்ணுமே எப்படி மாமா அப்பலாம் சொல்றீங்க நீங்க? காவேரி இந்த வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது மாமா. மறுபடியும் விஜய் வாழ்க்கையில காவேரி இருந்தா பெரிய பிரச்சனையாகும். அத நம்ம முடிவு எடுக்க முடியாதுப்பா. அந்த கட்டத்தெல்லாம் தாண்டியாச்சு அப்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்து சரி குழந்தைய நான் போய் கிளப்புறேன் ஸ்கூலுக்கு. அதுக்குள்ளே விஜய் வந்தா எடுத்துன்னு போய் விடட்டும் அப்டின்னா நானே எடுத்து போய் விடுறேன் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வந்து குழந்தைய கிளப்ப போறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, விஜய் வந்து நேரா வராரு காவேரியோட வீட்டுக்கு. கண்டிப்பா காவேரி வந்திருப்பா. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு விஜய் வராரு. இங்க வந்து காவேரி கரெக்ட்டா வந்துட்டுருக்காங்க. நேரா வந்து என்ன பண்றாங்க, கிளம்பிட்டுருக்காங்க. சரிம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க அம்மாகிட்ட பேசிட்டு அப்படியே வந்து புக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டுருக்காங்க. இங்க விஜய் என்ன பண்றாரு, ஒரு வந்து வழி பார்த்துக்கிட்டே இருக்காரு. காவேரி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டையும் பார்த்துட்டுருக்காரு. ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டுருக்காரு. பார்த்தா காவேரி வந்து வெளியே வராங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு காவேரிய. அப்படியே வந்து காவேரி கிட்ட பேசணும் போல இருக்கே. காவேரி ஏன் காவேரி உயிரோட இருக்கா? எனக்கு இது போதும். வேற எதுவுமே தேவையில்ல காவேரி. நீ உயிரோட இருக்க காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா வந்து விஜய் வந்து பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்கா காவேரிம்மா நான் கிளம்புறேம்மா. நேத்தும் ஸ்கூல் போல நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு சரிடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் உள்ள போறாங்க. இங்க விஜய் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. மனசு கஷ்டமாகுது விஜய்க்கு. காவேரி ஸ்கூலுக்கு வேற போவா. சரி தேங்க்ஸ் சொல்ற சாக்குல எப்படியாவது காவேரி நம்ம மீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து காவேரி பின்னாடியே போறாரு. யாரோ நம்ம பின்னாடி வர்ற மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு போறாரு. என் பொண்டாட்டிய நானே வந்து ரகசியமா பார்க்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய். அடுத்து வந்து விஜய் வீட்டுக்கு வராரு. என்னடா இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? குழந்தை வேற கிளம்பி ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே போய் உள்ளான்னு பார்த்தோம் நீ வந்துட்ட அப்படின்னோடனே என் குழந்தைய எனக்கு விட தெரியும். யாரும் விட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து பிடிக்கிறார் விஜய். அத பார்த்துட்டு என்ன விஜய் இவ்ளோ கோவமா இருக்க? இன்னும் கூட உன் கோவம் போலையா? அப்படின்னு சொல்லிட்டு உங்க சித்தி கேட்குறாங்க. உடனே பார்த்துட்டு முறைச்சிட்டு வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. விஜய் அப்படி தாத்தா பேச வர்றாரு. தாத்தா கிட்ட பேசாம விஜய் போறதால மனசு கஷ்டப்படுறாரு தாத்தா. உடனே வந்து சரி வா காவேரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்துறாரு விஜய். தாத்தாக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜய் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறானே ராதா அப்படின்னு சொன்னோனே, சரிப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்களே நேத்து போ வேண்டியது. சரி விஜய் வந்து இந்த மாரி கோவமா இருக்கிறதால நாளைக்கு போலான்னு முடிவு பண்ணோம். இன்னும் நாங்க போகாம இருந்தா நல்லா இருக்காதுப்பா. நீங்களும் போயிட்டா நான் என்னம்மா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு தாத்தா.